ஐயோ, வடை முழுக்க எண்ணெயில குடிச்சிருச்சு. அதான் அடிக்கடி வடையெல்லாம் செஞ்சு பார்க்கணும்னு சொல்லுது. ஆண்டுக்கு ஒருக்க அம்மாசைக்கு ஒருக்க செஞ்சா இப்படிதான் இருக்கும். இன்னும் வடையை சுட வேண்டாம், எடுத்து மீதி மாவு மூடி வச்சிருவோம். ஏதாவது போண்டா கிண்ட எதுவும் போட்டுக்கிடலாம், கூட மாவு கீவ கலந்து. இது கார்த்தி சாப்பிட மாட்டான், நம்மளும் மகாவும் ஆளு கொஞ்சம் சாப்பிடுவோம். நம்ம வீட்டுக்காரர் இருக்கும்போது வடையெல்லாம் சுட்டு சட்னி வச்சு கொடுப்போம். டீ போட்டு ஆளுக்கு 2 பேரும் இருந்து ஆளு 2 வடையும் வச்சு சாப்பிடுவோம். அது ஒரு காலம். வடையெல்லாம் பக்குவமா வந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்காளன்னு அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். இவனுக்கு என்ன பலகாரமே ஆகாது. கேட்டா டாக்டர்ல நான் அப்படி சாப்பிடக்கூடாது, ஆயில் ஃபுட் எடுக்கக்கூடாது, டைமுக்கு சாப்பிடணும், அப்படி இப்படிம்பா. அதுக்காகவே நிறைய பலகாரம் செய்யாமலே விட்டுட்டோம். சரி, இன்னும் பேரன் பேத்திலாம் வருவாங்க, அவங்களுக்கு நம்ம கையால செஞ்சு போட வேண்டாம், ஒண்ணுன்னா செஞ்சு பழகணும். சரி போதும், இந்த வடையை எடுத்து வச்சுக்கிட்டு மகா நம்ம ஆளுகிட்டு சாப்பிடுவோம். பொங்கல் வச்சாச்சு, சாம்பார் வச்சாச்சு, சட்னி வச்சாச்சு, வடையும் வச்சாச்சு, போதும்ல. ஆமா, இன்னும் கடற்பரப்பு போறாங்க, அங்க சாப்பிட்டு வரலாம் என்னன்னு தெரியாது. சாப்பாடு ஆக்குனா வம்பா போகும். கார்த்திக்கும் எனக்கும் தானே, எனக்கு பொங்கல் போதும். கார்த்திய பேசாம அங்க ஹாஸ்பிட்டல் கேண்டீன்ல சாப்பிட சொல்ல வேண்டியதான். ஆமா. ஐயோ, அவ காலையில கடற்கரை போகணும், அங்க போகணும்லாம் சொன்னால எழுப்பிடுங்கத்த. நான் காலையில எந்திரிச்சிருவேன், எந்திக்கலைன்னா நீங்க எழுப்பிடுங்க. 8:30 மணிக்கெல்லாம் கிளம்பி ரெடியாகி போகணும்னால. சரி, எந்திரிச்சாலும் என்ன, ஒரு போய் பார்ப்போம். இந்த சரோஜா வேற வரலையே. டூருக்கு போயிட்டு வந்த நாள்ல இருந்து இன்னும் வீட்டு பக்கம் வரல. இல்லாட்ட வராம இருக்க மாட்டா. வரலைன்னா கூட போன் போட்டு எக்கா நான் இந்த காரணத்தால வரல, இந்த காரணத்தால வரல அப்படின்னு சொல்லுவா. போனும் போடல, வீட்டு பக்கமும் ஆளை காணல. தீபாவளி வர வருது, நம்ம வீட்டுல வேலை பார்க்காங்க, எதுவும் போனஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம், ஒரு புடவையாவது எடுத்து கொடுக்கணும்ல. ஏன் வராம இருந்திருப்பா, உடம்பு எதுவும் முடியலையா? சரி சரி, இவங்க எல்லாம் போகட்டு, அதுக்கப்புறம் போன் போட்டு கேட்போம். போன் எடுக்கல, நேரம் வீட்டுக்கே போயிருவோம். அத்தை, டிஃபன்லாம் பண்ணிட்டீங்களா? சாரிக்கா, எந்திரிச்சு புடவை கட்டவே இவ்வளவு நேரம் ஆயிட்டு, அதான் கிச்சன் பக்கம் வரல. அத்தை, இந்த புடவை நல்லா இருக்கா? அதுக்கு என்னம்மா தெரியும், 2 பேரும் கிளம்புவீங்க, டைம் ஆயிரும். அதான் சீக்கிரமே வச்சு பொங்கல் பண்ணி சட்னி வச்சு சாம்பார் வச்சு இதோ வடை கூட ஆக்கிட்டேன். நீயும் வேலைக்கு போற, கார்த்தியும் வேலைக்கு போறான், அதனால சமைக்கிறதுக்கெல்லாம் கிட்ட வந்து நிக்க முடியாது. நான் பாத்துக்கிறேம்மா, அதெல்லாம் நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத. ஆமா, நீ என்கிட்ட சிகப்பு கலர் புடவை கட்டிங்கன்னு சொன்ன, பச்சை கலர் புடவை கட்டியிருக்க. இதுவும் நல்லாதான் இருக்கு, வித்தியாசமான காம்பினேஷனா இருக்கு, அழகா இருக்கு. புடவை நகையெல்லாம் போட்டா அது ஒரு அழகுதான். அத்தை, அதை ஏன் கேட்கீங்க? நீங்க ரெட் கலர் புடவை கட்ட சொன்னீங்களா? ரெட் கலர் புடவை எடுத்து பார்த்தா பிளவுஸ் எல்லாம் ரொம்ப குட்டி ஆயிட்டு. கல்யாணத்துக்கு வச்சது அத்தை, இப்பதான் ஒரு சுத்து படுத்துட்டேனே. அதை இருந்து பிரிச்சு எடுத்து போட்டு பார்த்தா என்னமோ எனக்கு ஒரு மன திருப்தி இல்ல. பிளவுஸ் நல்லா இருந்தா மட்டும் புடவை கட்ட நல்லா இருக்கும். இப்போ பிளவுஸ் என்னமோ ஒரு மாதிரியா இருந்தா சரி வேண்டாம் அப்படின்ட்டு அவரு சொன்னாரு ப்ளூ கலர் புடவை கட்டு அப்படின்னு. எங்களுக்கு முத எடுத்து கொடுத்தாரு அவர் கையால. அந்த புடவைய கட்டினாரா, அதையும் அது வந்து பிரிச்சு போட்டு எடுத்து பார்த்தோன்னே புடவை நல்லா இருக்கு, பிளவுஸ் நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு என்னவோ ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடா இருந்து. சரி, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் இது இப்ப கடை ஓபன் பண்ணும்போது 3-4 பீஸ் இருந்தாட்ட உங்களுக்கு கூட கொடுத்தனே 2 பீஸ். அதுல ஒரு பட்டு தான் இது. இந்த பட்டை சரி கட்டிக்கலாம். அது இல்லாம நம்ம அங்க கடை ஓப்பனிங் போறோம், இந்த மாதிரி அங்கேயே அவங்க நிறைய வச்சிருப்பாங்க. நம்மளே ஒரு மாடலா இருக்கும்லத்த, நம்ம இந்த புடவையை கட்டிக்கிட்டா பாரு இந்த பொண்ணு கட்டியிருக்க இந்த மாடல் நல்லா இருக்க அப்படின்னு நம்மளை பார்த்து 4 பேர் எடுப்பாங்கல்ல. அதான் இந்த புடவையை எடுத்து கட்டிட்டேன். அதுக்கு இப்பதான் ரீசெண்டா பிளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேன். நல்ல வேலை, பிளவுஸும் சாரி கூட இருந்தனால ஈஸியா போச்சு. சரிங்கதா, மத்தியானம் எனக்கு எதுவும் வேண்டாம், அங்கேயே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டுன்னு சொல்லியிருக்காங்க, அங்கேயே சாப்பிட்டுப்பேன். நான் வர கொஞ்சம் 7-8 மணி ஆயிருந்தேன். நீங்க ஒழுங்கா சாப்பிட்டு மாத்திரையே போடுங்க. நான் கிளம்பிட்டேன், பார்த்துட்டு வரேன். ஷப்பா, என்ன வெயிலு! காலையில 8:30 தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு வெயிலா? டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் எல்லாம் போனா பாவம், தலை சுத்தியே விழுந்துருவாங்க. இந்த வெயில்ல வாக்கிங் போகாம இருக்கிறது ரொம்ப நல்லதுதான் என்ன கேட்டா. ஐயோ, இந்த லூஸ் எழுப்பிட சொன்னால எந்திரிச்சிருப்பாளா? கடை ஓப்பனிங்கிற போனனால 6 மணிக்கு எந்திரிச்சு எழுப்பலான்னு பார்த்தா பாவமா இருந்து தூங்கும் போது முகத்தை பார்க்க. சரி, கொஞ்ச நேரம் தூங்கட்டுமேன்னு அலாரம் செட் பண்ணிட்டு போனோமே. இது அலாரத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டுல தூங்கும். ஐயோ, நேரம் வர ஆயிட்டேன், 8:30 தாண்டிடுச்சு. அம்மா, மகா! ஐயோ, மகா இன்னும் எந்திக்கல போல இருக்க. சரி, நம்ம போய் எழுப்போம். நீங்க உங்கள்ட்ட போய் இந்த எழுப்பிட சொன்ன பாரு, சொன்ன இல்ல நீங்க என்னைக்குமே எழுப்பி விட்டுருந்தேனே. 7:30 அப்புறம் எந்திரிச்சிருக்கேன் தெரியுமா? அப்ப எந்த படப்படன்னு குளிச்சு மணி 8:30 ஆயிட்டு. 8:30 மணிக்கு நாங்க நிக்கணும்னு பார்த்தேன். இந்த பூர்ணிமா வர கிளம்பிட்டாலும் என்னவோ தெரியல. போங்க நீங்க. இல்ல லூசு, எழுப்பிவிடலாம் நினைச்சேன். 5:30க்கு எந்திரிச்சேனா, சரி 5:30க்கே எழுப்பிவிட்டா நீ என்ன செய்ய போற? நான் அது வாக்கிங் போவேன், ஜாக்கிங் போவேன், ஏதாவது புக்ஸ் ரீட் பண்ணுவேன், பேப்பர் பார்ப்பேன். நீ எந்திரிச்சு என்ன பண்ண போற? சரி, ஒரு 7 o'clock இல்ல ஒரு 6:30க்கு எழுப்பி விடலான்னு நினைச்சேன். அப்புறம் 6:30க்கு நான் வாக்கிங் போகும் நேரம் உன்னை எழுப்பலான்னு வந்து பார்த்தேனா, உன் முகத்தை பார்க்கறதுக்கே பாம்போல அழகா கியூட்டா தூங்கிட்டு இருந்தியா, எழுப்பவே மனசு இல்ல. அதான் வந்து எழுப்பலாமேன்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்திருந்தாங்க வாக்கிங். 2 பேரும் பேசி 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 டைம் போனதே தெரியல. இப்பதான் வந்து உட்கார்ந்துருக்கேன். சாரி டியர். நல்லா வருவீங்க ஆனா நீங்க. போங்க.
இன்னும் உங்களை எல்லாம் எங்கேயாவது போகும்போது எழுப்ப சொல்லுங்கன்னா என்னன்னு பாருங்க. நானே அலாரம் வச்சு நானே எழுந்திரிச்சு விடுவேன். யாரு நீ எந்திக்குதுக்கா? இதெல்லாம் நடக்கிற மாதிரியே இருக்கு. நீ அலாரம்லாம் வைக்கதான் செய்யுத, அதெல்லாம் சரிதான், எந்திக்கணும்ல. இப்படிதான் இன்னைக்கு சொன்னேன். நான் காலையிலேயே எந்திரிச்சா எனக்கு சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கும். எக்ஸசைஸ் பண்ண போறேன், வாக்கிங் போறேன், ஜாக்கிங் போறேன். அதனால நான் இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிருவேன். ஒரு போனுக்கு 2 போன்ல அலாரம் வச்ச. என்ன பண்ண? ஒரு போன் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு போன் அலாரத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நல்லா வழக்கம் போல தூங்குனேன். சரிம்மா தாயே, இன்னும் எங்கேயா போகும்போது எழுப்பி விட்றேன், சரியா? உன்னை பார்க்கும்போது அப்படி கியூட்டா இருக்கா, எழுப்பணும்னே மனசு வரல. முத சாரி பிளீட்டிங்க ஒழுங்கா உடுக்கும் தெரியுமா? இந்த மடிப்பெல்லாம் அழகா எடுத்து விட்டாதான் பார்க்க லுக்கா இருக்கும். என் மகா, நீ வேணா சாரி பிளீட்டிங் கிளாஸ் படிக்க வேண்டியதுதானே? அதான் இந்த ப்ரீ ப்ளீட்டிங் அப்படி இப்படிலாம் என்னமோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி படிச்சா உனக்கு ஈஸியா இருக்கும்ல. ஒரு 10 சாரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டா தேவைக்கு கட்டிக்கலாம்ல, ஈஸியாவும் இருக்கும். எங்கங்க எல்லாம் படிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் என்ன பண்ண, டைம் மேனேஜ்மெண்ட் ஆகலையே. காலையில எழுந்தா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும் நான் சொன்னேன்னா வாஸ்தவம் தான். அதுக்குன்னு எந்திக்க முடியல, நான் என்ன செய்ய. ம், எல்லாம் படிக்க ஆசைதான், டைம் தான் இல்ல. ஆனா எனக்கும் நினைச்சிட்டு தான் இருக்கேன், யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட டிராப்பிங் கொடுத்தா ஒரு 10 சாரியை நம்ம டிராப் பண்ணி வச்சா காலையில கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. ஆமா, நேத்து ரெட் கலர் கட்ட போறேன், ப்ளூ கலர் கட்ட போறேன், அப்புறம் ஃபைனா ஒரு கோல்டன் கலர் எடுத்து வச்சுட்டு இருந்த. கோல்டன் கலர் கட்ட போறேன்னு இப்ப என்ன கிரீன் கலர் புடவைன்னு வந்திருக்க? நானும் கவனிக்கவே இல்ல. போங்க கார்த்திக், எனக்கு எந்த புடவையுமே சாட்டிஸ்ஃபைடு இல்ல. எல்லாமே உடுத்துதான். அந்த கோல்டன் கலராவது உடுக்கலான்னு எடுத்து வச்சனா, பிளவுஸ பார்த்தா நான் தைக்கவே புரியல. பிளவுஸ் அதுல அட்டாச்சா அப்படியே இருந்து. சரி வேற எதுவும் பிளவுஸ் இருந்தா போட்டு மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தா அந்த பிளவுஸ்க்கு மேட்சா எதுவுமே இல்ல. அது எனக்கு பிடிக்கவும் இல்ல. கோல்டு கலருக்கு கொஞ்சம் கோல்டு கலர் போட்டா நல்லா இருக்கும். மெரூன் கலர் இருந்தா கூட ஓகே, ஓரளவு நல்லா இருக்கும். ஆனா எந்த பிளவுஸுமே இதுக்கு செட் ஆன மாதிரி இல்லைங்க. அதான் கோல்டையும் வச்சுட்டேன். ஃபைனலா இந்த புடவை கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சா, பிளவுஸ் வேற புதுசா இருந்துச்சா, எடுத்து வேர் பண்ணிட்டேன். அடி பாவி, இதுக்காகவா என்ன தூங்க விடாம இருந்த? இத ஃபர்ஸ்டே இந்த புடவை எடுத்து கட்டி எடுத்து வச்சிருக்கலாம்ல. நைட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் தூங்க விட்டியா? அந்த பிளவுஸ பிரிச்சு கொடுங்க, இந்த பிளவுஸ பிரிச்சு கொடுங்க, என் பிளவுஸ் சாரி எல்லாம் கீழே கிடக்கு மடிச்சு கொடுங்க, பத்தாத கூடைக்கு செல்ஃப்ல வச்சு கொடுங்க. எப்பா, என்ன பாடுபடுத்தின. கடைசியில பார்த்தா இந்த புடவைய கட்டிருக்க. இதுக்கு நீ முதைய எடுத்திருந்தா வேலை ஈஸியா இருக்கும், சீக்கிரம் தூங்கவும் செஞ்சிருக்கலாம்ல. என்னங்க ஒரு பெரிய கடையில என்ன குத்து விளக்கு ஏத்தி வைக்க கூப்பிட்டுருக்காங்க. ஏதாவது புடவையே, அதுவும் கெட்டின புடவையே கட்டிட்டு போக முடியுமா? கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும், புதுசா இருக்கணும் அப்படிங்கறதான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகல. அதான் இதை கட்டினேன். அதனால என்ன இருக்கு, என் செல்ல புருஷன் இருக்கிற விடிய விடியானாலும் பிளவுஸ் பிரிச்சு கொடுக்கறதுக்கு, பாவடை நட கொடுக்கறதுக்கு, சாரி டிராப் பண்றதுக்கு. அப்படி என்னங்க என்னங்க இந்த புடவைல எப்படி இருக்கீங்க? அது என்னமோ சரிதான். என் பொண்டாட்டி ஒரு கடையில போய் குத்து விளக்கு ஏத்துறேன்னா அது பெரிய விஷயம்தான். அதுக்கு நீ என்ன நைட்டு ஃபுல்லா தூங்க விடல நீ? ஹம், உனக்கு என்ன மகா, அழகா இருக்க. இந்த புடவையில இன்னும் ரொம்ப அழகா இருக்க. அதுவும் அந்த நெக்லஸ் இருக்க, ஹைலைட். தலையில கொஞ்சம் பூ வச்சிருந்தா இன்னும் டாப்பா இருப்ப. கார்த்திக், என்னடா இன்னைக்கு ரொம்ப நாள் இருக்கு, இல்ல சீக்கிரம் வந்துருவா வாக்கிங் போயிட்டு? ஆமாமா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, பார்க்குக்கு வந்திருந்தான் வாக்கிங். 2 பேரும் பேசி பேசி டைம் போனதே தெரியல. அவனும் பார்த்தான் டைம், நானும் பார்த்தேன் 8:30. டேய் ஒர்க் இருக்குடா, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆமா, அப்ப நான் மகாவை கொண்டு விட்டுட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாங்க, நான் பூர்ணிமா கூட போயிருவேன். பூர்ணிமா வர சொல்லியிருக்கேன். அவளும் நானும் தானே போறோம். 8:30க்கே வர சொன்னேன், இன்னும் அவளை காணும். போன் பண்ணி பாக்கணும். நான் அவ கூட போயிருவேங்க. நீங்க போங்க, டைம் ஆச்சுல, கிளம்புங்க போங்க. சரி போறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல சாப்பிட்டு போங்க. பொங்கல் சாம்பார் சட்னி வடை எல்லாம் வச்சுக்கேன். 2 வாய் சாப்பிட்டு போன போதும். மகா வா சாப்பிடு முதல்ல. கார்த்தி நீ போய் குளிச்சுட்டு வாடா. ஐயோ அத்தை, வேணாம் அத்தை. காலையிலே சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். நான் 8:30 தான் ஆகுது, இப்பமே சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி வாந்தி வரப்புல இருக்கும். நான் அங்க போய் பாத்துக்கிறேன் அத்தை. என்னது அங்க போய் பார்க்க போறியா? நல்லா இருக்கு கதை. பொங்கல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டு நீ போகணும். சாப்பிடாம போக கூடாது. இங்க பாருமா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற, அதனால வயிறு மனசு மட்டும் நிறைஞ்சிருந்தா போதாது, வயிறும் நிறைஞ்சிருந்தாதான் நல்லா இருக்கும். சரியா? போ சாப்பிட்டு நீ போ. அதுக்கு இல்ல, எனக்கு காலையிலே சாப்பிட்டு பழக்கம் இல்லையா. எப்படி பார்த்தாலும் 11 மணி 10 மணி ஆயிரும். சீக்கிரமே சாப்பிட்டா நெஞ்சிலே இந்த மாதிரி இருக்குமா, அதான் சொல்றேன். ப்ளீஸ் எனக்குள்ள பங்க நீங்க ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. நைட் வந்து நான் சூடு பண்ணி சாப்பிடுவேன். அட வா மகா, வயிற்ற காய போட்டுலாம் போக கூடாது. கொஞ்சமாவது சாப்பிட்டுதான் நீ போகணும். வா. கார்த்திக் வாடா.
ஏய் போ, பாவம் அம்மா காலையில சமைச்சு வச்சிருக்காங்கல்ல, 2 வாயை சாப்பிட்டுட்டு போ. அம்மா சொன்னா சரியா இருக்கும். போ மகா. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை ஓட்டவில்லை. ஓ ஓ ஓ. ஐயோ, சொல்ல மறந்துட்டேனே மகாட்ட. 2 பாக்ஸ் நான் பாக்கலாட்டி டைம் இல்ல, அதனால கிளம்பிட்டேன்னு சொல்ல மறந்துட்டேமே. ம் சொல்லுவோமா இப்போ? இல்ல வேண்டாம், டேமேஜ் இருந்தாதான் கடையிலே கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்களே. டிஸ்பிளேல போட்டிருக்கும் போது எப்படியும் பார்த்தானே போடுவாங்க, பார்க்காம போட மாட்டாங்கல்ல. டேமேஜ்னா உடனே அவளுக்கு ஃபோன் வந்திருக்கும், அவ ஏதாவது ஃபோன் பண்ணிருப்பாள. டேமேஜ் இல்லையா இருக்கும். சரி, அவள்கிட்ட சொல்ல வேண்டாம். சொன்னா கண்டிப்பா கிளிக்க தான் போறா. கிளம்புனால என்னன்னு தெரியலையே. புடவை வேற கட்டிட்டு வர சொன்னா. நம்ம எங்க போட்டு கட்ட? நமக்கு தான் புடவை கட்ட தெரியுமா? முன்ன கட்டி இருக்கமா? எனக்கு தெரிஞ்சு நான் பெரிய பிளான அந்த நேரம் புடவை கட்டினது. அதுக்கப்புறம் நம்ம கட்டவே இல்லையே. காலேஜ் ஃபேர்வெல் கூட எல்லாரும் புடவை தான் கட்டிட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்டைலா வித்தியாசமா இருக்கணும், சுடிதார் போட்டுருக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி புடவை கட்ட தெரியும்? அது இல்லாம புடவை கட்டினா அசைய முடியாது, பொம்மை மாதிரி ஒரே இடத்துல இருக்கணும். இதே சுடிதார்னா அப்படி ஹாயா ஸ்டைலா ஒரு இடமா போய்க்கலாம், வச்சுக்கலாம், ஃப்ரீயா இருக்கும். சரி, ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம், வேற என்ன செய்ய. டைம் போயிட்டே இருக்கு, நல்ல நேரத்துல விளக்க வேண்டாமா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் என்ன முக்கியமான யாரும் வர வேண்டி இருக்கா? அதான் எல்லாம் வந்துட்டாங்களா ரிபன் கட் பண்ணவங்க? இல்லம்மா, அவங்க எல்லாம் விளக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, பூ போட்டெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பொறுத்தவங்க வந்துருவாங்க. இவங்க முக்கியமானவங்க தான்மா. நான் சொன்னல, சாரி எல்லாம் எனக்கு குறைஞ்ச விலைக்கு தந்தாங்க அப்படின்னு. அவங்கதான், அவங்ககிட்ட தான் அவ்வளவு சாரி நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இப்போ வந்துருவாங்கம்மா. அவங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொன்னேன், என்னன்னு தெரியல, நான் யார்ட்டும் சொல்ல மாட்டேன், உனக்கே எனக்கு தெரியல. அவங்க பார்த்தோன்னே ஏதோ எனக்கு தோணுச்சு, இவங்களும் நம்ம கடையில இருந்து குத்தளவுக்கு ஏத்தனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், வாரேன்னு சொல்லிட்டாங்கம்மா. கண்டிப்பா இப்ப வருவாங்க, வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் 2 மட்டும் போட்டேன், எடுக்கவே இல்லை. அவங்களும் என்ன மாதிரிதாம்மா, நம்மளோட உழைப்புல தான் என்னைக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கடை திறந்து இப்பதான் 2 மாசம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். நீங்க கூட இன்ஸ்டாகிராம்லாம் பாத்துருப்பீங்களா? 3 ரோசஸ் ஆன்லைன் பிசினஸ் ஆஃப்லைன்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குமா? அவங்க சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். ரேட்டும் பார்த்தும் பார்க்காம குறைச்சு எடுத்து தர்றாங்க. இடி, அந்த வரல, அந்த பொண்ணு பாரு. அவங்கதாம்மா, அவங்களே தான். வாங்க வாங்க மகா. சாரிங்க, டைம் ஆயிட்டோ. சீக்கிரமே கிளம்பிட்டோம்னா, இருந்தாலும் அங்கங்க ஒரே டிராபிக்கா, பைக் நின்று வரக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. நல்லபடியா ரிப்பன் கட் பண்ணிட்டாங்களா? ஆமா மகா, நல்லபடியா ரிப்பன் கட் பண்ணியாச்சு. குத்துவிளக்கு ஏத்துறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. அதான் வந்துருவீங்களா என்னவா என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். போன் வேற போட்டு நீங்க எடுக்கவே இல்ல. ஆமா, நான் சொன்னேன்ல, எனக்கு சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் ரேட்லாம் கம்மி பண்ணி போட்டு தந்தாங்க, அப்புறம் சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல. அது இவங்க தாம்மா. இவங்க கடையில நான் அவ்வளவு சாரி பர்ச்சேஸ் பண்ணேன். மகா, இதான் என்னோட அம்மா. உங்க கூட ஒரு பொண்ணு இருப்பாங்களே, அவங்க வரலையா? ஐயோ, அவளும் நானும் தான் பைக்ல வந்தோம். இந்த பைக் பார்க் பண்ண போயிருக்கா, இப்ப வந்துருவா. கடவுளே, என் பொண்ணு கஷ்டப்பட்டு இந்த கடையை திறக்கணும்னு விடாமுயற்சியும் ஒத்த கால இன்னும் நிறைய நாள் தூங்காம எடுக்காம இந்த கடையை திறந்துருக்கா. இந்த கடை நல்ல ஓஹோன்னு வரணும். கங்க்ராச்சுலேஷனுங்க. புடவை கடை திறக்கிறது பெரிய விஷயம். நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் நீங்க எங்கேயோ ஓஹோன்னு வர போறீங்க, வேணா பாருங்க. அதுவும் எங்க மகா கடையில புடவை பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, இன்னும் நீங்க டாப்ல வர போறீங்க. தேங்க்யூங்க. மகா, நீங்க வாங்க, நீங்க எல்லாம் கத்துங்க. கடவுளே, என் பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்த்த நான் எல்லாம் பணையம் வச்சு இந்த கடையை திறக்கணும், ஒத்த கால்னு திறந்துருக்கா. நல்லா வரணும் அவ. நல்ல ஒரு கடைக்கு 2 கடை திறந்து நல்ல நிலைமையில வரணும். அதை வச்சு நான் எல்லாம் திருப்பிடணும். என் பிள்ளை எதையாவது சாதிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா, அவ சாதிச்சுட்டா. கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும், நல்ல மாப்பிள்ளை அவளுக்கு அமைக்கணும். கடவுளே. இந்த சின்ன பசங்களுக்கு எல்லாம் எதுக்கு இப்பவுமே பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க? அதுவும் விலகுன பைக்கு. ஃபுல் பெட்ரோல் பல்க் எல்லாம் ஃபுல்லா போய் சீஸ்ல கிடக்கு. ஏதோ குளத்துல இறக்கிருப்பான்னு நினைக்கேன். பெட்ரோல் பல்க் அது இல்லாம பெட்ரோல் போடல, டீசல போட்டிருக்கான். அது டீசல் டேங்க் அவ்வளவு ஒரு மாதிரி ஹோல் விழுந்த மாதிரி இருக்கு. தண்ணி வேற ஃபுல்லா இறங்கிருக்கு. இத எப்படி நல்லா இருக்கிறதுக்கு? சின்ன பையங்களுக்கு இப்ப வாங்கி கொடுக்கலனா தான் என்னவா? கேட்டாலும் அதுக்கு புத்திமதியை சொல்லி, வேண்டாப்பா, அப்பா கொண்டு விட்டுறேன், அம்மா கொண்டு விட்டுறேன், ஏன்னா ஒரு ஆட்டோ தான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு அவங்க கேட்ட உடனே பைக் வாங்கி கொடுக்கறது நல்லாவா இருக்கு? பேரண்ட்ஸே நம்ம குத்தம் சொல்றது இல்ல. இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ல நிக்காங்க. எது நினைக்காங்களோ உடனே அது வேணும். நம்ம காலத்துல அப்படி கிடையாது. நம்ம அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தவும் மாட்டோம். அப்படியே எதுவும் வாங்கி கேட்டாலும் அவங்க, நம்ம வீட்டு நிலைமை இப்படி இருக்கு, நம்மள்ட்ட எதுவும் கிடையாது, இன்னைக்கு இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நம்ம கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால எதுக்கும் நம்ம ஆசைப்படாமே வளர்ந்துட்டோம். இந்த பிள்ளைங்க தான் போனு பைக்கு. சரி, இது ஏதாவது பண்ணுவோம். புது பைக்கா வேற இருக்கு. சே, இப்படி ஆக்கி வச்சுட்டானே. 2 டயர் போக்கு, பஞ்சர் ஆயாச்சு. டீசல் டேங்க் ஒரு ஹோல் கிடக்கு. தண்ணி வேற உள்ள இறங்கிருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஃபுல்லா க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். டேய், அந்த ஸ்பேன் பாக்ஸ் எடுடா. ஐயோ, பைக் நல்ல ரேட்டு கூட இருக்கேன். புது பைக்குனே, நம்பர் பிளேட் கூட இன்னும் வரல. அதுக்கடையே இந்த லட்சம் ஆக்கி வச்சிருக்கு. ஐய, இந்த பைக் எப்படி பார்த்தாலும் 1,50,000 2,00,000 இருக்குமேனே. 1,00,000 தான்டா பைக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு தான் என்ன கேட்டா பைக் வாங்கி கொடுக்கறதே ஆபத்து தான். ஆனா அதுக்கு சொன்னாலும் கேட்காதுங்க. வீட்டுல உள்ளவங்க குறை சொல்றதுக்கும் வழி இல்ல. நம்மளாம் அந்த காலத்துல வீட்டுல என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு நடப்போம். ஏன் கேட்கட்ட கூட அவங்க சூழ்நிலை நம்ம பார்த்து புரிஞ்சு நடப்போம். இப்பெல்லாம் அப்படியா?
பாரு இந்த பையன் 11ஆம் கிளாஸ் தான் படிக்கான், அவனுக்கு பைக், ஸ்கூல்ல பைக் எல்லாம் அலௌடு கூட கிடையாது. அப்படின்னு பைக் எதுக்கு வாங்கி கொடுக்காங்கன்னு தான் தெரியல. பாரு புது பைக், ஃப்ரெண்ட்ஸ்ல டயர் ஃபுல்லா பஞ்சரு, டீசல் டேங்க் போயிருக்கு. அப்படியாண்ணே? ஏதோ சத்தம் கேட்க கலகலன்னு. மணி எத்தனை? 3:30 மணி. காலேஜ் விட்டுற நேரம். அதான் கலகலன்னு கேக்கு. அங்க தள்ளி நிப்போம். அப்பதான் 4 ஃபிகர் போனா பார்க்க முடியும். ஐ கலர் கலரா போறாங்களே, இதை பார்க்க எதை விடனே தெரியல. ஐ ஐயோ, அண்ணனோட ஆளும் போகுது. அண்ணி இவர்கிட்ட சொல்லியும் வேஸ்ட் தான். பிறத்தாலே வாட்ச்மேன் மாதிரி வீடு வரை கொண்டு விடுவாரு, அதுக்கப்புறம் அவர் வேலையை இருந்து பாப்பாரு. என்ன மனுஷன் அவன் இந்த காலத்துல எப்படி இருக்கான். ஒரு பொண்ணை கனெக்ட் பண்ணமா, லவ் பண்ணமா, கல்யாணம் பண்ணமா போயிட்டே இருந்தமான்னு இருப்பான். இவர் கிட்டத்தட்ட 3 வருஷம் பிறத்தால சுத்துறாரு நமக்கு தெரிஞ்சு, இன்னும் ப்ரப்போஸ் பண்ணல. அண்ணே, அண்ணி போறாங்க, காலேஜ் முடிஞ்சிட்டு போல. ஏன் பெண்ணென்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய். கல்ல கணிச்சிட்டு பார்த்துட்டு இருக்க, காலேஜ் பிள்ளைங்க போயிட்டு இருக்காங்க. இங்க வாடா, இந்த வேலை நிறைய இருக்கு, ஒழுங்கு மரியாதையா இந்த டேங்க் எல்லாம் கிளீன் பண்ணி பஞ்சர் ஓட்டி வைக்கிற. நான் இப்ப வரேன். அந்த டேங்க் வாட்டர் தாத்தா டிவி ஸ்டாம்ப் எதுவும் ரிப்பேர் இருக்குன்னாரு, அதை சரி பண்ணி கொடுத்துட்டு வரேன். நம்பிட்டேனே, நம்பிட்டேன். நீ தேங்காய் வீட்டுக்கார வீட்டுக்கு தான் போற, பைக் நல்லா கொடுக்கதான் போற. 50 மாதிரி சொல்லுனேன். ஏன்னு இன்னும் இப்படி இருக்க? அந்த அக்காவுக்கு ப்ரொபோஸ் பண்ணுவியா? இன்னைக்காவது ப்ரொபோஸ் பண்ணு. எத்தனை வருஷம் ஆச்சு நான் கிட்டத்தட்ட. அந்த அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடாம சீக்கிரம் போய் சொல்ல வேண்டியது மனசுல சொல்லிடு. அதுக்கப்புறம் ஐயோ போச்சே, அம்மா போச்சே அடிச்சாலும் வராது பாத்துக்க. இவர்கிட்ட என்ன சொன்னாலும் வேஸ்ட் தான். இருந்தாலும் பார்க்க பாவமா இருக்கு. பொழைச்சிட்டு போட்டும். இன்னைக்கே இந்த அக்கா போய் ப்ரொபோஸ் பண்ணி அவங்க ஓகே சொன்னா சரிதான். ஒரு ஸ்கூட்டி எடுத்தா இவ்வளவு தூரம் நடக்க வேண்டியது இருக்கா? என்ன வெயில் அடிக்கி, கொஞ்சம் தலை சுத்தி விழுந்துரும் போல இருக்கு. சே, அம்மாட்ட ஸ்கூட்டி கேட்டா கிளிகிளின்னு கிளிப்பா. ரேஷன் கிடைக்க நடந்து போயிட்டு தலையில வேணா வேலை சுமந்து கொண்டுட்டு வந்திருக்கேன், உனக்கு ஸ்கூட்டி கேட்கறாங்க. ஸ்கூட்டி உனக்கு வேணா வேலை பார்த்து எடுறி அப்படிம்பாங்க. அதுவும் சரிதான், நம்மளை படிக்க வச்சிருக்காங்க அம்மா கஷ்டப்பட்டு. நம்ம வேலை பார்த்து ஸ்கூட்டி என்ன காரே எடுத்து அம்மா ரேஷன் கடைக்கு கூட்டிட்டு போலாம் கார்ல வச்சு. ஃபீஸ் வேற எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அம்மாட்ட எப்படி சொல்ல? உனக்கு படிப்பு இப்ப ரொம்ப முக்கியமானு கேட்பாங்க. கடவுளே, அம்மா மனசு சந்தோஷமா இருக்கணும். நான் ஃபீஸ் கேட்டோன்னே சரி மக்களே நாளைக்கு தந்துருங்கன்னு சொல்லணும். நீதான் எங்க அம்மா மனசு மாத்தி கொடுக்கணும். நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சே, ஒரு நாள் கூட போய் இந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ண முடியலையே. இவ்வளவு தூரம் இருக்கும். நம்மளோட சின்ன பையன்லாம் நேத்து பார்த்த பொண்ணு இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணா ரெடியா இருக்குங்க, கல்யாணத்துக்கு லெட்டரையும் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி முடிய மாட்டுக்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரிதான், கண்டிப்பா சொல்லியே ஆகணும் மனசுல உள்ளத. என் 2 வருஷம் மனபாரத்தை இன்னைக்கு கண்டிப்பா எப்படியாவது சீத்தரணும். இன்னும் மனசுல வச்சு அதை புழுங்கி புழுங்கி என்னால இருக்க முடியாது. கடவுளே, நான் சொன்னோன்னு அவ ஓகே சொல்லணும். குளத்து பாதையோடி போயிரும், அப்பதான் சீக்கிரம் போயிடலாம். இல்லாட்டா சுத்தி சுத்தி வேலை ஓடி போகணும். குளத்து பாதைனா மரம் செடியுமா இருக்கும், வேல் தெரியாது. ஆமா, அப்படியே போயிருவோம். என்ன இன்னைக்கு குளத்துல யாருமே இல்ல? சுத்தி சுத்தி ஆளுகளா துணி தச்சுட்டு இருப்பாங்க. நல்லாதான் இருக்கு. பேசாம வீட்டுல கொண்டு இந்த புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா வந்து ஒரு குளியில போட்டு போயிட வேண்டியதான். குளத்தை பார்த்தாலே குளிக்கணும்னு ஆசை யாருக்குதான் வராது? ஐயோ, கிட்ட வந்துட்டோம். சொல்ல ஒரு மாதிரி இருக்கு. கடவுளே, இன்னைக்கு சொல்லியே ஆகணும். இன்னைக்கு ஏன் சொல்லணும்? பேசாம நாளைக்கு வந்து சொல்லாம. ஏய், பயந்துட்டே இருக்காடா. பயந்தா இப்படிதான் நாளைக்கு நாளைக்குன்னு கிட்டத்தட்ட 2 வருஷம் போயிட்டு இன்னும் நாளைக்கு நாளைக்குன்னு எத்தனை நாள் இருக்க போற? ஒழுங்கா மனசுல இருந்தா அவட்ட சொல்லி தொலை. மது, மதுமிதா, இவன் நம்ம வீட்டுல இருந்து 2 வீடு தள்ளியில இருக்கான். ஐயோ, இவன் இப்ப நம்மள கூப்பிடான்னு தெரியலையே. குளத்துல வேற எனக்கு யாரும் இல்ல. தெரியாம இப்படி வந்துட்டோமே, பயமா இருக்கு. கடவுளே, நான் மட்டும் தான் நிக்கேன். யாரும் வந்தாங்க அவ்வளவுதான். அம்மாவே வந்தாலும் வரும். பயமா இருக்கேன். எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியலையே. மது, என்ன ரோட்ல எல்லாம் என்ன கூப்பிட்டு இருக்கீங்க? நீங்க எங்க வீட்டுல இருந்து 2 வீடு தள்ளி தானே இருக்கீங்க. என்ன சொல்லுங்க. மது, ஐயோ கடவுளே, எப்படி ஆரம்பிக்கும் தெரியலையே. மது, நான் கிட்டத்தட்ட உங்க பின்னாடி 2 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கேன். என்னது 2 வருஷமா நீங்க என் பிள்ளை அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? நான் உங்களை பார்த்தது இல்லையே. ஆமா, நீங்க எதுக்கு என் பின்னாடி அலையணும்? மது, எனக்கு சுத்தி விளைச்செல்லாம் பேச வராது. நான் நேரடியாவே சொல்லிடுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறேன். நீங்க மட்டும் ஊன்னு சொன்னா எங்க வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு நாளைக்கே உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க வர்றேன். என்னது? ஐயோ, அம்மா வர வராங்க. ஐயோ, பாத்துருப்பாங்களா? அம்மா ஓடிடும். என்னாச்சு? ஒண்ணு சொல்லாம வீட்டு இருந்து பொண்ணு? ஐயோ கடவுளே, இவ மௌனத்தை ஓகே நினைச்சுக்கிட்டவா இல்ல இல்லைன்னு நினைச்சுக்கிட்டவான்னு தெரியலையே. மது, மது,
என்னடா மடையா, நம்ம எக்ஸாம் எழுதிட்டு 1 மந்த் இல்ல 10 days எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணது இல்ல. எக்ஸாம் ரிசல்ட்டுக்கே வெயிட் பண்ணும்போது இது ஒரு பொண்ணு, நம்மளை பத்தி அவளுக்கு தெரியும், அவ யோசிக்க வேண்டாமா? அதுக்குள்ள டைம் கொடுக்காம உடனே எப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பா ஓகே தான் இருக்கும். காதல் வந்து விட்டால் நம் தேகம் மிதந்திடுமே, விண்ணோடும் முகிலோடும் விளையாடி திரிந்திடுமே. விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே, தனியாக பேசிடும் சந்தோஷம் தன்ன. ஏம்மா, பார்க்கவே புடவையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. நீயும் ரொம்ப அழகா இருக்கம்மா. நீ யாரும் அவளுக்கு சொந்தக்கார பிள்ளையா? கடை வந்திருக்கல்ல, அவ எங்க வீட்டு பக்கத்துலதான். இங்க எல்லா இடத்துலயும் ஒரு கட்டப்பை தான் கொடுப்பாங்க, இங்க 2 3 கட்டப்பை கொடுக்காங்க. பாத்துக்க, கட்டப்பை வாங்குறது வேண்டியே ஒரு 2 சாரி எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். என் மருமக, என் பேத்தி எல்லாரும் காலையில வந்து பிடிச்ச புடவை எடுத்துட்டு போயிட்டாளுங்க. அப்புறம் எனக்கு ஒண்ணு எடுத்து கொடுத்தாங்க, ரொம்ப பிடிச்சு போச்சா. அப்ப என் வீட்டுக்காரர் சொன்னாரு, உனக்கு பிடிச்சிருக்கா போய் எடுத்துட்டு வந்தேன். அதான் வந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. நீ கிட்ட இருக்க புடவை கூட நல்லா இருக்கு, எடுக்கலாம் தான். நமக்கு வயசு போயிட்டு இன்னும் இப்படி எல்லாம் பகட்டா போட்டுட்டு நல்லாவா இருக்கும்? யார் சொன்ன பாட்டி? வயசான காலத்துலயும் செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும். செல்ஃப் கான்பிடன்ஸும் இருங்க. புடவை நீங்க எப்படி போட்ட என்ன, பாக்க அப்படி ஜெகஜெகன்னு 9 மாதிரி இருப்பீங்க. இந்த புடவையில நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? அந்த காலத்து சரோஜா தேவி மாதிரி இருப்பீங்க. இதுல நிறைய கலர் காம்பினேஷன் இருக்கு. ஒன்னு எடுத்து கட்டிதான் பாருங்களேன், இன்னும் அடுத்தடுத்து நம்ம கடைக்கே வருவீங்க. நல்ல பேசிங்கமோ, நல்ல பேசிங்க. உன்னை பாக்க சினிமா அடியே இருக்கேம்மா. புடவை நகையெல்லாம் போட்டு இந்த காலத்துல எந்த பிள்ளைய புடவையே கட்டுது? எல்லாம் உணவு தார்பாலம் மாதிரி சொல்லிட்டு தெருவெல்லாம் தூத்துக்கிட்டு எதுவும் போகுதுங்க. புடவை தான் பிள்ளைகளுக்கு அழகு. பார்க்கவே மகாலட்சுமி மாதிரி இருக்க. பாட்டி, நீங்க சொன்னாலும் சொல்லாதாலும் அவன் மகாலட்சுமி தான். அவ பேரே மகாலட்சுமி தான். நாங்க மகான்னு கூப்பிடுவோம். பாட்டி, எந்த புடவைனாலும் இங்க வந்து வாங்க. இந்த கடையில இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா, இந்த புடவை ஒவ்வொன்றும் நாங்களா பார்த்து பார்த்து நெய்து சொல்லி டிசைன் பண்ணி வாங்கினது. அதனால சீக்கிரம் கலர் போகாது, ஃபேட் ஆகாது. நீங்க எத்தனை தடவை கட்டினாலும் புதுசு போல பளிச்சுன்னு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் காஸ்ட்லி புடவை எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். அந்த புடவைய நல்ல ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, அதுல சுத்தி வச்சுட்டீங்கன்னா அப்படி எப்பவுமே புதுசு மாதிரி இருக்கும். மகா, பரவாயில்ல, பிசினஸ் உள்ள இறங்கிட்டு போல இருக்க. நம்ம எங்கடி சரி நெஞ்சோம். அது இல்லாம கலர் புடவை கலர் போகாதா? யாரு சொன்னா? நம்ம புடவை 2 3 கலர் பேருக்கு தெரியுமா? ஏய், சும்மா இருடி. இதெல்லாம் கம்பெனி சீக்ரெட். புடவை விற்கிறதுக்குன்னு சில சீக்ரெட்ஸ் இருக்கு. நம்ம ஒன்னும் தரம் குறைஞ்ச புடவை விற்கல, நம்ம தரமான பிராண்டட் புடவையை தான் விற்கிறோம். அதுக்கு என்னன்னு சொன்னாலும் தப்பு இல்ல. புடவை அவங்க கையில போய் கட்டினா கண்டிப்பா அடுத்து நம்ம தேடி வரதான் போறாங்க. எதையாவது சொல்லி அவங்க வாங்க வைக்கணும். அதான் இப்போ நம்மளோட இது. யாருமா வாங்கினது? நல்லாதான் புடவை விக்கீங்க. ஏதோ புது கடவையாச்சு, புடவையெல்லாம் நல்லா இருக்கும், கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு வந்தா அவ்வளவு டேமேஜான புடவை. ஏக்கா, நான் சொன்னோம்ல, ஒவ்வொரு கடையிலும் ஒரு கட்டப்பை கட்டா கூட கொடுக்க மாட்டான். இங்க ஒரு கட்டப்பைக்கு 3 கட்டப்பை கொடுக்கும் போதே நான் நினைச்சேன், யோசிச்சிருக்கணும். கட்டப்பைனால ஏதோ மறந்து போனேன். இங்க பாருங்க, இந்த புடவை எல்லாம் டேமேஜா இருக்கு. காலையில் 4 புடவை எடுத்தேன், நல்ல புடவையா இருந்து. சரி, நல்ல புடவையா இருக்க, சித்திக்கு ஒண்ணு, சித்தப்பாக்கு ஒண்ணு, மைனிக்கு ஒண்ணு, மச்சினிச்சிக்கு ஒண்ணு குடுக்கலான்னு எடுக்க வந்தா 10 புடவை கிட்ட எடுத்துட்டு போயிருக்கேன். அது அவ்வளவுமே டேமேஜ். அந்த ஓனரை கூப்பிடுங்க, என்னன்னு கேக்குது. ஐயோ, புடவையெல்லாம் அவங்க பிரிச்சு பார்த்துதான் இது இப்போ டெமோ போட்டிருப்பாங்கன்னு நினைச்சோம். டேமேஜான புடவை இவங்கள்ட்ட போச்சு. ஐயோ, ஏமா இருக்கே, இப்ப என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. அக்கா, டேமேஜா? புடவை எப்படிக்கா டேமேஜ் வரும்? இருக்காத, எல்லாம் பார்த்து சரி பண்ணி தானே டெமோ போட்டிருந்தாங்க. எப்படிக்கா 1 2 புடவைனா ஓகே, 6 புடவையும் டேமேஜ் இருந்துச்சா? ஏமா, நாங்க என்ன பொய்யா சொல்லுதோம்? வாசியில சொல்லி 1க்கு 2 புடவை வாங்கிட்டு போகணும் எங்களுக்கு எந்த கட்டாயமும் கிடையாது. எங்க வீட்லயே புடவையா அடுக்கிதான் வச்சிருக்கோம். புது கடவையாச்சே, சரி கலெக்ஷன் நல்லா இருக்குமே, தீபாவளி கட்டிட்டு நிக்கலாம்னு சொல்லி ஒரே காரணத்துக்கு வந்தோம். என்னவோ நாங்க சும்மா சொல்லி அந்த மாதிரிலாம் நீ பேசுக. அதானே, என்னவோ இந்த பொண்ணு நம்ம வேணுக்கும் டேமேஜ் பண்ணி கொண்டு வந்த மாதிரி தான் சொல்லுது. இம்மா, முதல்ல உன் ஓனரை கூப்பிடு. ஓனரை பேசி எந்த புண்ணியமும் இல்ல, உன் ஓனரை கூப்பிடுன்னு. ஐயோ, புடவையெல்லாம் பார்த்து சரி பண்ணி தானே வச்சோம், எப்படி டேமேஜ் வந்திருக்கும்? ஐயோ, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச நம்ம என்ன நினைக்கும்? எப்படி டேமேஜ் வந்திருக்கும்? ஐயோ, பாக்குறாளே போச்சு போச்சு. என்னமா, என்ன பிரச்சனை? என்னமா இங்க என்னாச்சு? ஏக்கா, நீங்களாவது ஓனரா என்ன? எடுத்த புடவையில பாதி புடவை டேமேஜ். உங்க கடை புது கடை, நல்ல துணியா குறைச்சிருப்பீங்கன்னு சொல்லி தானே வந்தோம். வந்ததுக்கு நல்லா ஏமாத்திட்டீங்க. புடவை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், எங்க பைசா கொடுங்க. என்னது, புடவையில டேமேஜா? எப்படி